ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்கள் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இன்று மார்ச் 26ஆம் தேதி காலை 6:10 மணி தொடங்கி நாளை மார்ச் 27ஆம் தேதிக்குரிய எஸ்எஸ்டி டோக்கன்கள் 10,000 டோக்கன்களும், திவ்ய தரிசன டோக்கன்கள் 2,000 டோக்கன்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கடந்த 4 நாட்களாகவே இந்த இலவச தரிசன டோக்கன்கள் அதிகாலை 5 மணிக்கு கொடுத்தாங்க. ஆனால் இன்று இந்த இலவச தரிசன டோக்கன்கள் காலை 6:10 மணிக்கு தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. டோக்கன்கள் வாங்குவதற்கு காலையில சுமார் 4 மணிக்கே கியூல ஜாயின் பண்றதுக்கு பக்தர்களை அலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டோக்கன் கொடுக்கக்கூடிய நேரமானது டோக்கன்கள் வாங்க வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து தான் டிசைட் பண்றாங்க. டோக்கன்கள் வாங்குவதற்கு நள்ளிரவு இருந்தே பக்தர்கள் இந்த டோக்கன் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க இன்னைக்கு கியூல ஜாயின் பண்ணி டோக்கன்கள் வாங்குறீங்கன்னா மறுநாளுக்குரிய தரிசன டோக்கன்கள் தான் கொடுப்பாங்க. அதே நாளுக்குரிய தரிசன டோக்கன்கள் நமக்கு கிடைக்காது. ஸோ அதற்கேற்றாற்போல பிளான் பண்ணி நீங்க திருப்பதியில இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு வரலாம். இன்று எஸ்எஸ்டி டோக்கன்கள் காலை 7:30 மணி வரைக்கும் கிடைத்தது. திவ்ய தரிசன டோக்கன்கள் காலை 8 மணி வரைக்கும் கிடைத்தது. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ஸ்டேட்டஸ் இன்று காலை 8:30 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ கிருஷ்ண தேஜா சர்க்கிள் வரை இருப்பதாகவும் 9,513 பக்தர்கள் தரிசனத்திற்காக கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருப்பதாகவும், ஆல்ரெடி 9,063 பக்தர்கள் நேரடி சர்வ தரிசனம் மூலமாக தரிசனம் பார்த்து முடித்திருப்பதாகவும், மேலும் இன்று 11,424 பக்தர்கள் நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்க்க முடியும் என்றும் டிடிடி குறிப்பிட்டிருந்தாங்க. திருமலையில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இன்று அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் பண்ண சமயத்தில் 1,300 ரூம்களோடு கோட்டா ஓப்பன் பண்ணாங்க. காலை 8:30 மணி ஸ்டேட்டஸ் படி 1,168 ரூம்கள் ரெஜிஸ்டர் ஆகி இருந்தது. மீதம் 643 ரூம்கள் வேக்கண்டாக இருந்தது. திருமலையில தங்குவதற்கு ரூம் தேவைப்படக்கூடியவங்க திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டருக்கு போய் ரூமுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். நேற்று மார்ச் 25ஆம் தேதி திருமலை தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 73,411. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 30,474. உண்டியல் காணிக்கை 4.43 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் 30 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும், அவர்களுக்கு தரிசனத்திற்கு 8 மணி நேரமானதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 8 முதல் 12 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரமும், இலவச தரிசன டோக்கன்கள் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 6 மணி நேரமும் ஆகலாம். வரக்கூடிய மார்ச் 30ஆம் தேதி, 31ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த 3 நாட்களும் திருமலையில வருடம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய வசந்தோற்சவம் விழா நடக்க இருக்குது. இந்த விழாவினை முன்னிட்டு திருமலையில இந்த 3 நாட்களுக்கும் கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஷ்ர தீப அலங்காரா சேவா கேன்சல் பண்ணியிருக்காங்க. மார்ச் 31ஆம் தேதிக்கு அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. வசந்தோத்சவத்தை முன்னிட்டு வசந்தோத்சவத்தினுடைய 2ஆம் நாள் மார்ச் 31ஆம் தேதி அன்று காலை 8 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி ஸ்வர்ண ரதத்தில் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. மார்ச் 30 மற்றும் மார்ச் 31ஆம் தேதிகளில் திருமலை கோவிலினுடைய மேற்கு மாட வீதியில் இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு சினப்பன திருமஞ்சனம் நடக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதி வசந்த உற்சவத்தினுடைய 3ஆம் நாள் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி, ருக்மணி சமேதமாக ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் சீதாதேவி சமேதமாக ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு சினப்பன திருமஞ்சனம் நடக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை வசந்த மண்டபத்திலிருந்து இந்த 3 உற்சவ மூர்த்திகளும் ஒன்றாக புறப்பட்டு மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. மார்ச் 29ஆம் தேதி அன்று வசந்தோற்சவத்தை முன்னிட்டு மேற்கு மாட வீதியினுடைய வசந்த மண்டபத்தில் விஸ்வக்ஷேனர் முன்னிலையில் அங்குரார்ப்பணம் நடக்கும். அங்குரார்ப்பணம் முடிந்த பிறகு வசந்த மண்டபத்திலிருந்து விஸ்வக்ஷேனர் புறப்பட்டு மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.